இப்படி இருக்குது மீன் குழம்பு. நல்ல திக்கான குழம்பாக வந்துட்டு. மீன் கறியே தேவையில்லை. இந்த டுவாய் பூசணியும் கருவாடும் போட்டு வச்சு இந்த வரையும் இருக்க துண்டுகளை போட்டுக்கொள்ளுவோம். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரிக்கு போட்டுக்கொள்ளுங்க. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு என்ன சமைக்க போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு கயல் மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதோட திருக்க மீன் ஒரு நல்ல ஒரு பிரட்டெல்லாம் செய்ய போகிறோம். நேற்று பார்த்து நாங்கள் திருக்க வாங்கல. இன்றைக்கு திருக்க மீன் அப்படியே ஒரு பிரட்டல் செய்து கயல் மீன் கயல் மீனை நீங்கள் பொரிச்சும் சாப்பிட்டு கொள்ளலாம், பொரிச்சு குழம்பும் வச்சு கொள்ளலாம். ஆனால் நாங்கள் சும்மா தான் குழம்பு வைக்க போகிறோம். அதுவும் நல்ல ஒரு டேஸ்டான மீன். அதுக்கு அதைத்தான் இன்றைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்களே. அதை விட நேற்று சமையல் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா நல்ல மழை அடிச்சு ஊற்றி விடுது. ஒரு 3/4 மணித்தியாலம் 1 மணித்தியாலத்துக்கிட்ட மழை என்றால் நினைச்சு பார்க்கலாத மழை. உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த மழைக்கேற்ற வெக்கு, ஏன்னா நேற்று மட்டும்தான் மழை பெய்யுது, கன நாளைக்கு வெக்கைக்கு போகிறது. அப்போ இன்றைக்கெல்லாம் சரியான வெக்கையாக இருக்குது. ஆனால் இப்போ மழை பெய்ய போகுது. இருடி கொண்டு வந்து அப்படியே நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் எல்லாம் துப்புரவாக்கி அப்படியெல்லாம் கழுவி எடுத்துட்டோம். அதே சமயம் திருக்க மீனையும் அப்படியெல்லாம் வெட்டி கழுவியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். முதல் கயல் மீனை நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு எல்லாம் வெட்டி கழுவி வச்ச மீனுக்கு நாங்கள் வெங்காயம் போட்டுக்கொள்வோம். அதோட பச்சை மிளகாய், உள்ளி கொஞ்சம் வெட்டியே போட்டுக்கொள்வோம். இதுக்கு அதோட பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்வோம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். கூட்டி வைக்கிற மீன் குழம்பு எங்களுக்கு இலகுவான வேலை, அந்த கன நேரம் செல்லாது. தூள் நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரிக்கு போட்டுக்கொள்ளுங்க. அதோட தேங்காய் பால், இது 2 அம்பால். அதோட முதல் பாலையை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அடுப்பும் எங்களுக்கு அதோட எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் இப்படியே குழம்பு அடுப்பில் வைப்போம். நல்லா கொதித்து வரட்டுக்கும் எங்களுக்கு. என்ன இப்படியே மூடி விடுவோம். குழம்பு அப்படி எங்களுக்கு கொதித்து கொண்டு வரட்டுக்கும். இடையிடையே இருக்க நாங்கள் திறந்து பார்த்தா சரி, பொங்கி ஊற்றாது. என்னால் திறந்து நாங்கள் அப்படியே துளாவி விட்டால் சரி. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் முருங்கையில் இருக்குது தானே, அதை நல்ல வடிவாக எல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். அதை உருவி எடுப்போம். நல்ல முருங்கையில் இந்த இலையெல்லாம் இந்த அரிச்சதுகள், பூச்சி அரிச்சதுகள் ஒன்றும் இல்லை. இப்போ இனி மாறதெல்லாம் நல்ல தழுத்து, நல்ல குருத்திலையெல்லாம் நல்ல இலையாக வரும். இப்போ இருக்கா மீன் குழம்பு இருக்கா பார்ப்போம். நல்லா தான் கொதிச்சு கொண்டு நம்ம கொதிச்சு வத்த வேணும் எங்களுக்கு. அப்படியே நம்ம கொதிக்கட்டுக்கு. இப்போ முருங்கையிலெல்லாம் உருவி எடுத்துட்டோம். இதை நாங்கள் சின்னனா அரிஞ்செடுக்க அப்புறம் ஓரளவான அந்த இப்படி தண்டோடு போடலாம். அரியைக்கு அது நல்ல மெலிசா அரிபட்டுடும் தான். ஆக பெரிய தண்டுகளை தான் உருவி எடுக்க வேணும். முருங்கையில் அப்படியே அரிஞ்சு முடிஞ்சது. இதை நாங்கள் வர செய்து எடுத்துக்கொள்வோம். என்ன இப்போ நாங்கள் மீன் குழம்பு இருக்கா திறந்து பார்ப்போம். குழம்பு கொதித்து அப்படியே நல்லா வத்தி கொண்டு வந்துட்டுது. என்ன நல்லா வத்தி கொண்டு வந்துட்டுங்க. இப்போ நாங்கள் இறக்குவோம் மீன் குழம்பு. என்ன இறக்கிட்டு அப்படியே திருக்க பிரட்டலையும் செய்வோம். திருக்க பிரட்டல் செய்கிறதுக்காக சட்டி அடுப்பில் வைப்போம். சட்டி அப்படி எங்களுக்கு கொஞ்சம் காயட்டுக்கும். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம். கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம் போட்டுக்கொள்வோம். கடுகு அப்படியே வெடிச்சிட்டுது. நாங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், அதோட ரொம்ப இலையும் சேர்த்துக்கொள்வோம். இது இப்போ இறைச்சி கறி மாதிரி வைக்கணும். கொஞ்சம் பிரட்டலாக வச்சா தான் நல்லாயிருக்கும்.
திருக்க மீனில் வந்து நீங்கள் சம்பளம் செய்து கொள்ளலாம். அதோட வந்து வர நல்லா இருக்கும். வரையெல்லாம் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வர வந்து ஏற்கனவே செய்திருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும். அப்படியே வெங்காயம் தருவா கொஞ்சம் மதங்காட்டு மீன் குழம்பு அப்படியே நல்லா வத்தி அப்படியே பிரண்டை வந்துட்டு. வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படியே எங்களுக்கு வதங்கிட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் திருக்க துண்டுகளுக்குள்ளே வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து வச்சுருக்கிறோம். இப்போ வந்து திருக்க துண்டுகளை போட்டுக்கொள்வோம். அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். இந்த எண்ணெயில் வந்து அப்படியே நல்லா பொரிஞ்ச மாதிரி எங்களுக்கு விரட்டுக்கு அப்படியே வதங்கி அவிஞ்சு பொரிஞ்சு விரட்டுக்கு. அதை விட முக்கியமாக சொல்லணும், இன்றைக்கு வேண்டின மீன் வந்து ஆனாரவு கடலில் பிடிச்ச மீன், சிறுகடல் மீன். அப்படியே சிறுகடல் பெருங்கடலோட தொடர்பு உள்ளது. ஆனாரவு கடல் என்றால் தெரியாதாக்கள் இருக்க மாட்டேன். உண்மையிலே அந்த அளவுக்கு ஒரு பிரபல்யமான இடம். மழையும் இந்த அந்த வரணும் வரணும். இந்த என்ன சொல்றது, கரிச்சட்டி நிரம்பினாலும் பரவாயில்ல, மழை பெய்யணும். அதான் அம்மா சொல்றேன், பிரட்டல் குழம்பு கறியா மாறணும். அப்படியே நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். திருக்கமில்ல உள்ள தண்ணியிலே அவியுதுண்ணே. அப்படியே நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ வந்து கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம். அதோடு வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வோம். காணும் எங்களுக்கு தூள் வந்து நல்லாவே குறைச்சி தான் போட்டிருக்கு. அப்படியே கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வரட்டுக்கு. இதுக்கு வந்து நீங்கள் இப்போ தேசி புளியும் விட்டுக்கொள்ளலாம், பழப்புளியும் விட்டுக்கொள்ளலாம். நாங்கள் கொஞ்சமாக பழப்புளி விட்டுக்கொள்கிறோம். தேசி புளி விடுறதா இருந்தால் இறக்குற பருவத்தில் நீங்கள் புளி விட்டுக்கொள்ளுங்க. அப்படியே கொதிச்சு கொண்டு வரட்டுக்கு எங்களுக்கு மூடி விடுவோம். உள்ளி மிளகெல்லாம் இடித்து வச்சுருக்கிறோம், சேர்க்க வேணும். அப்படியே கொதிச்சு கொண்டு வரட்டுக்குமே. தூள் பால் எல்லாம் விட்டது என்ன மாதிரி இருக்குன்னு நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். அப்படியே நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. இப்போ என்ன செய்யப்படுறோம்னா, உள்ளி மிளகு நச்சீரகமெல்லாம் நாங்கள் இடித்து வச்சுருக்கிறோம், அதை வந்து சேர்த்துக்கொள்வோம். மீன் ஓடுது ஆடுது. அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே தணலில் இருக்க. சரி, நாங்கள் இறக்கலாம். அதோட வந்து முருங்கை இலையும் அப்படி வரையெல்லாம் ரெடி ஆகிட்டுது. சரி, நாங்கள் சாப்பிட்றது தானே. இறக்கி போட்டு மலைக்கு முன்னும் சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் இருக்கா திறந்து பார்ப்போம். அப்படியே நல்ல பிரட்டெல்லாம் வந்துட்டு. இப்போ நாங்கள் வந்து இறக்குவோம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் குத்தரிசி சோறு. அதோட வந்து துபாய் பூசணிக்காய் வந்து பால் கறி முருங்கையில் வர. இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருக்க மீன் பிரட்டை. அப்படி நல்ல பிரட்டெல்லாம் வந்துட்டேண்ணா. இதில் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. எப்படி இருக்குது மீன் குழம்பு? நல்ல திக்கான குழம்பாக வந்துட்டு. அப்படியே சாப்பிட்டு பார்ப்போமே. முதல் முருங்கையிலாம் ஆரம்பிக்கிறது. நான் பூசணிக்காயில் அந்த மஞ்சள் கலராக ரெண்டு வகையான மீன் சமைச்சும் முதல் வந்து இந்த மரக்கறியை தான் கை வைக்கிறோம். முருக்கவில கிழமையில 2 தரம் சாப்பிடுவோம். இவ்வளோ மாதிரி இந்த தடியர் குண்டருங்கெல்லாம் இந்த நீர் உடம்புகள் தானே. நல்லா தான் இருக்கு. இருக்க எப்படி பிராட்னா ஒரு இறைச்சி கறி தான்.
அந்த சோக்காக இருக்கு. பூசணிக்காய் துபாய் பூசணிக்காய் சமைச்சு நிறைய நாள் முளைக்கறி நல்லா இருக்குண்ணா. பட் எனக்கு விருப்பம் கூட விருப்பம். இதுக்கு கருவாடு போட்டு வச்சா சும்மா அந்த மாதிரி இருக்கும். மீன் கறியே தேவையில்லை. இந்த துபாய் பூசணியும் கருவாடும் போட்டு வச்சு இந்த வரையும் இருந்தால் காணும். சோக்கான கட்டியாது. இன்றைக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சாப்பாடுண்ணே. நல்ல ஒரு சாப்பாடு. பக்கத்து கடல் மீன் அதுதான். இதில் இருந்து கிட்டத்தட்ட ஆனரவு வந்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளே தான். மற்ற இந்த மீன் வந்து விலையும் கொஞ்சம் குறைவு. விலையும் கொஞ்சம் குறைவு. உண்மையிலேயே நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாடு. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.